துலாம் ராசி நேயர்களுக்கு புதன் சுக்கிரன் இந்த இரு கிரகங்களும் இணையும் அஷ்டலட்சுமி யோகம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இந்த அற்புதமான யோகம் அமைய போகுதுங்க. இந்த யோகத்தினால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லாபஸ்தானம் மேன்மை அமைப்பு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. துலாம் ராசி நேயர்கள் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் துலாம் ராசி நேயர்கள். சுக்கிரன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டது, புதனன்னா மகா விஷ்ணு அம்சம் கொண்டது. இந்த இரு கிரகங்களும் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்து அதாவது 11ஆம் இடத்தில் அமையக்கூடிய இந்த காலகட்டம் ஜூலை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து இந்த அஷ்டலட்சுமி யோகம் ஏற்பட போகுதுங்க. இந்த யோகத்தினால் கடந்த காலங்கள் நீங்கள் எத்தனை சிரமங்கள் பட்டிருந்தாலும் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாலும் தேவையில்லாத அதாவது அடுத்தவங்களுக்காக நான் பாடுபட்டேன், அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டேன், அடுத்தவங்க கடைசியில நல்லா இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அம்ச நிலை கண்டிப்பா அற்புதமா வேலை செய்ய போகுதுங்க. அதனால இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள் முழுமையான பலன்கள் கொடுக்கும். அப்படின்றதுனால ஏற்கனவே எதிர்பார்த்த சில இடம் வாங்கியிருப்பீங்க, ஆனா அந்த இடத்துல சரியான முறையில என்னால பயன்படுத்த முடியல. வாங்கின ஒரு இடம் வாங்கி இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு, கஷ்டங்கள் அதிகமாயிருச்சு அப்படின்ட்டு சில பேர் சில மன ரீதியில மன உளைச்சல்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது வித்து நம்ம ஒரு காரிய பிரச்சனைகள் தீர்க்கலாமா, இல்ல ஏதாவது இடம் மாறி போய் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கலாமா, இல்ல புதிய ஒரு தொழில் தொடங்கி நம்மளுடைய பிரச்சனைகள் இருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனா எல்லா முயற்சிகளும் எல்லா விதத்திலையும் நீங்க போராடுவீங்க. ஆனா அந்த போராட்டத்துக்கு பலன்கள் கிடைக்கல. உங்களுடைய முயற்சிகள் அடுத்தவங்களுக்கு சாதகமா இருக்கும், ஆனா தனக்கு பாதகமா தான் போயிட்டு இருக்குது. ஆனா இந்த நிலையில் இருந்து இப்போ நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட பயமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு தொழில் தொடங்கணும், நஷ்டமாயி போச்சு. ஏன்னா நீங்க ஆடம்பர பிரியர்கள். துலாம் ராசி நேயர்கள்னா அதாவது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்குறது, அதாவது இரும்பு இயந்திர சம்பந்தப்பட்ட தொழில் தொடங்குறது, அதே மாதிரி ஆடம்பரமான லக்ஸரி வாழ்க்கைன்னு சொல்லுவீங்களா, நகை நட்டு தங்க வேலை செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி ஒரு தங்க விற்பனை செய்யக்கூடியவங்க, தன்னுடைய பேச்சு சாமர்த்தியினால் தைரியத்தினால் அதாவது ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி தொழில்கள் செய்யறவங்க எல்லாமே என்னன்னா விரயங்கள் சந்திச்சுட்டேங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க தவிர லாபம் இல்லை. நான் ஒரு பிசினஸ்ல தொடங்கினேன், ஆனா ஆரம்ப காலத்துல நல்லா போயிட்டு இருந்தது, ஆனா இப்ப பார்த்தோம்னா அது லாபம் இல்லை. நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய லாபம் நமக்கு கிடையாது. மாசம் கண்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி தான் சம்பளம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு இல்லைங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. நாளுக்கு நாள் பின்னோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு நிலை. ஏன்னா காரணம் உங்களுக்கு ஒரு விதத்துல பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சனி, பஞ்சம சனி, பூர்வீகத்துல பிரச்சனை, பூர்வீகத்துல சொந்த பந்தத்துல தேவையில்லாத இன்னல்கள், தேவையில்லாத சங்கடங்கள், சலிப்புகள், உங்களுடைய பணம் கொடுத்து நீங்க கஷ்டத்தை வாங்கின மாதிரி, சங்கடத்தை வாங்கின மாதிரி, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கடந்த காலத்துல நீங்க சந்திச்சுட்டீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு விதத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்ச காலகட்டத்துல 11ஆம் இடத்துல அந்த சனி பகவான் 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்க்கும் போது இந்த புதன் சுக்கிரனோட இணைவினால் ஏற்படக்கூடிய அஷ்டலட்சுமி யோகம் சகல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள சங்கடம் ஜலிப்புகள் இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு நேரம், குழந்தைங்களுக்கு கூட
தேவையான ஒரு படிப்பு, தேவையான ஒரு வசதி வாய்ப்பு, தேவையான ஒரு மாங்கல்ய பலத்தை உருவாக்கி வைக்கலாம்னாலும் செய்ய முடியலைங்க. தாமதங்கள் ஏற்பட்டு இருக்குது, தடைகள் ஏற்பட்டு இருக்குது. அடுத்தவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு விஷயம் செய்யலாம்னா ஓடி போய் உதவி செஞ்சா அவங்களுக்கு நல்லது நடக்குது. ஆனா தன் குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் திட்டம் போட்டு ஒரு முயற்சிகள் எடுக்கிறேன், ஆனா பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் கிடையாதுங்க, மன கஷ்டங்களும் போகும், பண வரவும் உங்களுக்கு கண்டிப்பா கைகூடி வரும். சிலர்கிட்ட 4 பேர்கிட்ட சில பணம் வாங்கியிருப்பீங்க, ஒருத்தர்கிட்ட மொத்த பணம் உங்களுடைய பணம் சிக்கி இருக்கும். ஆனா அந்த பணம் வராமல் தடுமாறிட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி சில பிரச்சனைகள் கண்டிப்பா தீர்வுக்கு வரும். சிலர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, அந்த வேலையில ரொம்ப காலம் நான் பாடுபட்டேன், கஷ்டப்பட்டேன், ரொம்பவுமே அந்த இடத்த ரொம்ப ஒரு பொசிஷனை மாத்தி வச்சுட்டேன், நல்ல ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா நான் அன்னையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உழைப்பாளியா தான் போயிட்டு இருக்கிறேன் தவிர ஆனா லாபங்கள் பெருசா எனக்கு எதுவும் கொடுக்கல. இதனால இடம் மாறிடலாமான்னு நினைக்கிறேன். அப்படி மாறினா நல்ல அமைப்பு அமையுமா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அப்படி போனா அங்கேதான் பிரச்சனை வந்துருமா, அதனால இருக்கிற இடத்துல நிம்மதி வேலை செய்ய முடியல, புதிய இடத்துக்கும் போகிறதுக்கு தைரியம் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி அமைப்பும் அமையலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய எதிர்பார்ப்புகள், நிச்சயமா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கொடுக்கும். வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு தடங்கள் வந்துட்டு இருந்துங்க, விசா கிடைக்கலைங்க, எனக்கு பிடிச்ச வேலை அது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு லாபஸ்தானம் ஏற்படுங்க. ஏன்னா புதன் பகவான்ங்கிறது உங்களுக்கு சுக்கிர பகவான், இந்த இரு கிரகங்கள் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு பொருளாதார வெற்றி மட்டும் கிடையாதுங்க, ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்துல இருக்குதுங்க. ஏன்னா உங்களுடைய ஜென்மாதிபதியும் உங்களுடைய பாக்கியாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க, வீரியம், எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குங்க. பொன்பொருள், மண்மனை, வீடு கட்டுற யோகம், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடியது, குழந்தைங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யறது, எதிர்பாராத ஒரு லாபஸ்தானங்கள் நம்மள திடீர் அதிர்ஷ்டங்கள் சம்பந்தப்பட்டது தேடி வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. அது குறிப்பா எழுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க, திரைப்பட சம்பந்தப்பட்டவங்க துறையில வேலை செய்யறவங்க, ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலைகள் செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி ஒரு பேன்சி ஸ்டோரு, கலை சம்பந்தப்பட்டது, ஆடை சம்பந்தப்பட்டது, ஜவுளித்துறை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி திரவியம் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா மகத்துவமான ஒரு லாபத்தை கொடுக்குங்க. அதே ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாமே நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேங்க, கடைசியில் பார்த்த ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பேன், கடைசியில் அடுத்தவங்க தான் பண்ணி முடிக்கிறாங்க, நமக்கு கூடி வர மாட்டேங்குது, கஷ்டப்படுறது நாம, கடைசியில ஈஸியா திடீர்னு வர்றவங்களுக்கு முடியுதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுங்க. திருமண வாழ்க்கையில சிலருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் கூட சிலருக்கு பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்குங்க. ஆனா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இருக்கும். அதே நேரத்துல மறுமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா மறுமண பாகியம் இந்த 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் அஷ்டலட்சுமி யோகம் இருப்பதனால மறுமண யோகங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையுங்க. அப்படின்றதுனால நீங்க கடந்த காலத்துல சில தடைகள் வந்தது உண்மைதான், கஷ்டங்கள் இருந்தது உண்மைதான், சில பண நெருக்கடிகள் இருந்ததும் துலாம் ராசி நேயர்களுக்கு இருந்தது உண்மைதான். மனச்சங்கடங்கள் பட்டாலும் நீங்க யாரையுமே கஷ்டப்படுத்தல, காயப்படுத்தல, உங்க அளவுக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லதுதான் செய்வீங்க, தனக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க பாடுபட்ட கஷ்டங்கள் அடுத்தவங்களுக்கு தான் சாதகமா போயிட்டு இருக்கோம், அடுத்தவங்களுக்கு தான் நன்மையை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பேர், புகழ், செல்வாக்கு அடுத்தவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த புகழ், அந்த மகிழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல நீங்க புதிய விதத்துல ஒரு முயற்சிகள் எடுங்க. அதே நேரத்துல அடுத்தவங்களை நம்புறது, அடுத்தவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களாலேயே நம்பி நம்ம இந்த காரியத்தை சாதிச்சிருவோம் அப்படின்ட்டு அவங்களையே மீண்டும் மீண்டும் நம்ம அவங்க எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் கால தாமதத்தான் கொடுக்குமே தவிர காரியத்தை ஜெயமாக்காதுங்க. அப்படின்றதுனால உங்களுடைய முயற்சிகள் நீங்க மேற்கொள்ளுங்க, உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு சாதகமா தான் இருக்க போகுதுங்க. அதே நேரத்துல
புதிய முயற்சிகள்ங்கிறது கொஞ்சம் தூர பிரயாணங்கள் சிலர் போயிட்டு இருப்பீங்க, அங்க போய் ஒரு வேலைகள் வியாபாரங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த வியாபாரங்கள் சரியில்லாமல் இருந்திருக்கோ. ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு வியாபார நோக்கம் வளர்ச்சியைத்தான் கொடுக்கும். சரிங்களா? வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். கல்வி பயிலக்கூடிய கல்வியாளர்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு நிச்சயமா கடந்த காலத்தை விட இனி வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகு பார்த்துட்டீங்கன்னா புதிய தொழில் நுட்பங்கள் கற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை, விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால முயற்சிகள் எடுங்க. வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு இருக்கும். இப்போ சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.